அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் பூசம் நட்சத்திரத்தின் கொண்டாடப்படும் மிகவும் புண்ணியமான திருவிழை தைப்பூசம். இந்த நாள் முருகப்பெருமானின் அருளும் சக்தியும் விசேஷமாக வெளிப்படும் நாளாக கருதப்படுகிறது. பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற, மனசாந்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் பெருக இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. 2026ஆம் ஆண்டில் தைப்பூசம் திருவிழா February 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. 3 நாள், 7 நாள், 11 நாள் அல்லது 21 நாள் என்ன விரதம் எடுக்கலாம். விரதத்தின் உண்மையான நோக்கம் உடலத்தை வருத்துவது அல்ல, மனதை தூய்மைப்படுத்தி இன்றைய அங்கங்களை அடக்கி முருகனின் அருளை முழு மனதோடு பெறுவதே ஆகும். 3 நாள் விரதம் எடுக்கும் பக்தர்கள் January 30, 31 மற்றும் February 1 ஆகிய 3 நாட்களில் விரதம் இருக்கலாம். வேலை அல்லாத உடல் நாள் காரணங்களால் நீண்ட விரதம் இருக்க முடியாதவர்களுக்கு இந்த விரதம் மிகவும் ஏற்ற வகையில் அமைகிறது. 7 நாள் விரதம் எடுப்பவர்கள் January 26 முதல் February 1 வரை விரதம் அனுஷ்டிக்கலாம். இது பெரும்பாலும் பக்தர்கள் பின்பற்றும் ஒரு சமதுவான விரதமாக இருக்கிறது. 11 நாள் விரதம் எடுப்பவர்கள் January 22 முதல் February 1 வரை விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதம் ஆழமான பக்தியும் மன உறுதியும் வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது. 21 நாள் விரதம் எடுப்பவர்கள் January 12 இன்னைக்கு முதல் February 1 வரை விரதம் அனுஷ்டிக்கலாம். இது மிகவும் கடுமையான விரதமாக இருப்பதால் உடல் நிலையை கருதி கொண்டு செய்ய வேண்டும். விரதம் தொடங்கும் நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து உடலும் மனமும் தூய்மை செய்ய வேண்டும். சுத்தமான ஆடை அணிந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமாளை மனதில் தியானித்து ஒரு எளிய சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று முதல் தைப்பூச நாள் வரை இந்த விரதத்தை உங்கள் முழு பக்தியோடும் மன தூய்மையோடும் அனுஷ்டிப்பேன் என்று மனதில் உறுதி செய்தால் போதும். விரத காலம் முழுவதும் சுத்தமான சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம், பூண்டு, மாംസം, மது, புகைப்பிடித்தல் போன்ற அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். உடல் நிலைக்கு ஏற்ற வகையில் ஒரு நாள் ஒரு முறை லெகு உணவு அல்லது பழங்கள், பால், கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். விரதம் என்பது பசியை தாங்குவது மட்டும் அல்ல, இன்றைய அடக்கமும் மன கட்டுப்பாடும் அதன் உண்மையான அர்த்தமாகும். தினம் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை ஜெபிப்பது மிகவும் சிறந்தது. கோபம், பொய், தீய எண்ணங்கள், வீண் பேச்சுகள் ஆகிய வார்த்தை தவிர்த்து அமைதியான மனத்துடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஏழுமென்றால் பிரம்மச்சரியம் கடைபிடித்தல் விரதத்தின் புண்ணியத்தை அதிகமாகும். தைப்பூச நாளில் அதிகாலை குளித்து சுத்தமான ஆடை அணிந்து முருகப்பெருமாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். முருகப்பெருமாள் கோவில் தரிசனம் செய்து பால் குடம், காவடி, பழ நிவேதனம் போன்ற வழிபாடுகளை சமர்ப்பிக்கலாம். தீபாராதனை முடிந்த பின்பு பிரசாதம் எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தைப்பூசம் விரதம் ஒரு சாதாரண அனுஷ்டானம் அல்ல, அது மனதை தூய்மைப்படுத்தும், வாழ்க்கையை வழிகாட்டும் ஒரு ஆன்மீக பயணமாகும். முருகப்பெருமாளை உண்மையான பக்தியுடன் பிரார்த்திக்கவும் அனைவருக்கும் முருகப்பெருமாளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. முருகப்பெருமாளின் அருள் அனைவர் வாழ்விலும் நிறைந்து வாழட்டும். நன்றி, வணக்கம்.